வந்தாலும் தேவனுக்காக புஷ் பண்ணுறவங்க, இன்னும் என்ன சோர்வுகள் வந்தாலும் என்ன சூழ்நிலைமைகள் வந்தாலும் அதை தாண்டி நான் தேவனை தேடணும் என்கிற அந்த விருப்பத்தை ஆண்டவர் நம்மகிட்ட கண்டுபிடிச்சிட்டே இருக்கார். நான் காலமே இன்னைக்கு இந்த மழை பெஞ்சோன்னே இன்னைக்கு ஆண்டவர் உங்களில் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுப்பார் அப்படிங்கிறது தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. நம்ம யார், நம்மளை ஆண்டவர் அறிஞ்சிட்டே இருக்கார். சூழ்நிலைமைகளில் தான் அவர் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ணுறார். நம்மளோட ஓட்டம் எப்படி இருக்கிறது, சோர்வுகளில் உட்கார்ந்துடுறோமா, ஆண்டவர் தன்னை மறைக்கும் போது நம்ம ஐயோ ஆண்டவரே நம்மளை விட்டுட்டாரே அப்படின்னு உட்கார்ந்துடுறோமா, ஆண்டவரே என்ன இருந்தாலும் நான் வேறு எங்கே போவேன் உம்மை விட்டு. இந்த ஆண்டவரே சொல்கிறாரு பேதுருவை சீஷர்களை பார்த்து, எல்லாரும் போகிறாங்க நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டே. அந்த ஒரு ஸ்பிரிட் ஆண்டவர் உங்களுக்குள்ளா இந்த காலையில் தந்தபடினால நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இது ஒரு சண்டே, இது ஒரு வழக்கம், இது போய் தான் ஆகணுங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு வரல. சொல்லுங்கள், எதுக்காக வந்திருக்கோம்? ஆண்டவர் மேலே இருக்க அன்புனால we are pushed by his love. தேவன் அப்படியே இந்த காலையில் நம்மோடு இடைப்படுவாராக. நம்ம வார்த்தைக்காக ஆயத்தமாவோமா? கண்களை மூடுவோம். ஜீசஸ், thank you Lord. hallelujah 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 hallelujah. 8 இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. நல்ல கவனி, கனியற்றவர்களாய் உங்களை இருக்க ஒட்டாது. ஒரு மனம் கனி கொடுக்காம இருக்க முடியாது. அது கனி கொடுக்கணும்னு விரும்பினாலும், கனி கொடுக்கல வேண்டான்னு நினச்சாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணும். சில இந்த ஹைப்ரிட் பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கண்ணு போய் நர்சரியில் வாங்கிட்டு வருவோம். அது ஒரு சின்ன கேரி பேக்கில் தான் வச்சுருப்பான். ஆனால் அதுலேயே அது என்ன செய்யும், பழங்கள் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கும். நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சு அது பட்டு போயிடும்னு வச்சுக்கோங்க, அது ரெண்டாவது கதை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாது, அது என்ன செய்யும், பழங்களாய் தொங்கும். சில இடங்களில் நான் பார்த்துருக்குறேன், சில வீடுகளில் இவ்வளோதான் இருக்கும், குள்ளமாக மரங்கள் இருக்கும், அப்படியே காய்ச்சி தொங்கும். ஏன்? அது அப்போ தான் வச்சு 2 மாதம் ஆயிருக்கும், 3 மாதம் ஆயிருக்கும். ஏதோ அதற்குள்ளாய் உண்டாக்கி அதற்குள்ளே கொண்டு போன சில வகையான அந்த மரபணு மாற்றங்களினால் அது என்ன செய்யப்படுது, அது அப்படி கனிகளை தன்னுடைய காலத்துக்கு முன்னாடியே புஷ் பண்ணி வெளியே கொண்டு வந்து முழு மரமும் எப்படி இருக்கு, கனிகளாய் நிறைந்திருக்கிறது. இங்கே பேதுரு அதைத்தான் சொல்கிறார். சில கேரக்டர் சேஞ்சஸ் உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ இப்படி இருக்க முடியாது. சில வாழ்க்கையில சுவாபத்தில் சில மாற்றங்களை நீ உண்டாக்கி கொண்டால் you will have to bear much fruits. உன் வாழ்க்கை மிகுந்த கனிகளினால், கனிகள்னா என்ன சொல்லுங்க, கனிகள்னா என்ன, ஆசீர்வாதமாய் உன் வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாய், பாரமா இல்லை, ஒண்ணுமே செய்ய முடியல என்ற கண்ணீரோட இல்லை, தோல்வியோட இல்லை, நீ எதை கை வைத்தாலும் அது என்ன செய்யும், வாய்க்கும். நீ ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் அது என்ன செய்யும், செழிக்கும். உன்னுடைய திசையிலே எல்லாவற்றிலும் தேவன் என்ன செய்வார், அற்புதங்களை காண செய்வார். பரலோகம் அந்த காரியத்தில் என்ன செய்யும், இணைந்து கொள்ளும். நீங்க இனிஷியேட்டிவ் எடுப்பீங்க, நீங்க பிளான் பண்ணுவீங்க, அதை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவா, தேவதூதர்கள். நீங்க ஒரு காரியத்தை விரும்புவீங்க, யோசிப்பீங்க, பேசுவீங்க, அந்த காரியத்தை தேவன் செய்வதற்கான ஆட்களை, மனிதர்களை, சூழ்நிலைமைகளை, பணத்தை, ரிசோர்ஸஸை எல்லாவற்றையும் தேவன் கொண்டு வருவார். நீங்க தனியாக ரூம்குள்ளே தான் உட்கார்ந்துருப்பீங்க. நீங்க இப்படி செய்யலாமா ஆண்டவரே, இதை செய்வதற்கான காரியத்தை நீர் எனக்கு உண்டாக்கும் என்று நீங்க சொல்லுவீங்க. உங்களை தேடி சூழ்நிலைமைகள் எல்லாவற்றிலும் சாதகமாக அமையும்.
அப்படித்தான் ஒவ்வொரு தேவ மனிதனோட வாழ்க்கையிலும் சூழ்நிலைமைகள் பரலோகத்தினாலே எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டதை, பரலோகம் அதை செயல்படுத்தினதை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். யாரும் தன்னோட எஃபோர்ட்னால அவ்வளவு பெரிய ஜெயத்தை எடுக்கவே முடியாது. அதுதான் நான் போன வாரமும் உங்களோட பேசினேன். ஒரு ஹெல்ப், ஒரு உதவி, அந்த உதவி இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாமியார் இருக்காரு, ஒரு மந்திரம் செய்கிறாரு, நேராக போறாரு, ரெண்டு அது என்ன சொல்லுவாங்க எனக்கு எதுவுமே தெரியலையா, அது கற்பூரம் எடுத்து ஏதோ ஒன்று பண்ணி ஒரு எலுமிச்சம்பளத்தை வச்சு அப்படி பண்ணோன்னே மந்திரம் பழிச்சிருமா? நன்றாய் கவனியுங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து, அவங்களுடைய உடையிலிருந்து, அவங்க உணவு பழக்கத்திலிருந்து, அவங்களுடைய வீட்டிலிருந்து, அவங்க எல்லா சூழ்நிலையுமே என்ன செய்திருப்பாங்க, அந்த மந்திரத்துக்கு ஏற்றாற் போல மாற்றிருப்பாங்க. நம்மளை மாதிரி அவங்க சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. நம்மை போல அவருடைய வாழ்வு சாதாரணமாக இருக்காது. அது இந்த உலகத்தின் மக்களை போல இருக்காது. அதற்கென்று அவர்கள் பல முயற்சிகளை செய்கிறாங்க. ஏன் சுடுகாட்டுக்கு போகிறாங்க? நம்ம யாராவது சுடுகாட்டுக்கு போனோமா நைட்டில்? ஏன் அதற்கென்ற காரியங்களை செய்தாதான் அதற்கேற்ற வல்லமா உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? எந்த முயற்சியுமே செய்யாமல் தேவனுடைய வல்லமையில் செயல்படணும்னு விரும்புகிறோம். எந்த மாற்றத்துக்குமே நம்ம உட்படுத்தாம ஆண்டவர் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது சாத்தியமில்லை. நம்ம பக்கத்திலிருந்து சில காரியங்களை செய்யணும். அதுக்கு தான் நான் போன வாரம் பேசினேன். அதற்கு ஜெபமும் உபவாசமும் அடிப்படை. எந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபமும் உபவாசமும் 25 இதுவரைக்கும் இல்லாதது போல பிடிவாதமா இருக்கிறதோ, அவருடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? இந்த வருஷம் கனிகள் ஆரம்பமாகும். மாத்திரமல்ல, வெறும் ஜெபமும் உபவாசமும் மாத்திரம் ஒரு காரியத்தை மாத்துமா? சரி, நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்க யாருக்கா தெரியுமா எவ்வளோ ஜெபம் பண்ணணும்? பிரச்சனையை பார்த்தோன்னே நிறைய பேர் ஜெபத்தை குறைக்கிறீங்க. பிரச்சனை அதிகமாக ஆக என்ன செய்து உங்க ஜெப வாழ்க்கை குறைந்து போகிறது. நான் உங்களுக்கு பைபிள் கல்ச்சர் சொல்லித்தரேன். பிரச்சனை எவ்வளோ அதிகமாகுதோ, வியாதி எவ்வளவு மும்முரமாகுதோ, எவ்வளவு சூழ்நிலைமைகள் கடினமாகுதோ, அவ்வளவு ஜெபத்தை என்ன செய்யணும்? அதிகமாக்கணும். அதான் சிம்பிளா பைபிளோட கோட்பாடுகள். விழித்திருந்து ஜெபியுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ நீங்க எவ்வளவு அதிகமா துன்பத்தை பார்க்குறீங்களோ, நீங்க சூழ்நிலைமையை பார்த்து பயந்து ஜெபத்தை நிறுத்தாதீங்க. விடிய விடிய இது வரைக்கும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு தூங்கியிருப்பீங்கன்னா வியாதி வந்துருச்சா? விடிய விடிய ஜெபத்தை மாற்றுங்க. விடிய விடிய ஜெபம் பண்ண வியாதி இன்னும் டபுள் ஆயிருச்சா? அப்போ பகல்லையும் ஜெபம் பண்ணுங்க, நைட்டையும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெப வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையின் கடினங்கள் எவ்வளவோ அவ்வளவு அதிகமாய் ஜெபிக்க பழகு. ரைட்? ஜெபிக்காதவங்களால வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியாது. வீட்டில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது. அதுவே மாறும். நான் பண்ண அரை மணி நேரம் ஜெபத்தில், நான் பண்ண காலமாக ஜெபத்தில், நைட்டு ஜெபத்தில், குடும்ப ஜெபத்துலலாம் பிரச்சனைக்கே நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது. உங்களுக்கு நிறைய துன்பம் இருக்குன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு நபர். நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கும்படித்தான் அந்த துன்பங்களை தேவன் அனுமதித்திருக்கிறார். ரைட்? இப்போ இந்த காலையில் அதனோட இன்னொரு பகுதியை காண்பிக்கிற. வெறுமன ஜெபமும் உபவாசமும் மாத்திரம் போதாது. இந்த ஜெபமும் உபவாசமும் என்ன செய்கிறது? தேவனை ஏதோ ஒன்று செய்வதற்கு தூண்டாது. இந்த ஜெபமும் உபவாசமும் என்னை மாற்றுவதற்கு என்னை தூண்டுகிறது. எனக்குள்ள சேஞ்சஸை உண்டாக்குது. என்னோட லைஃப் ஸ்டைல், என்னோட பேச்சு, என்னோட பார்வை, என்னோட யோசனைகளில் நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இப்படி யோசித்தேன், நான் ஏன் இப்படி பேசினேன், நான் ஏன் இப்படி நடக்கிறேன், எனக்குள்ள என்ன இருக்கு என்பதை காண்பிக்கிறதற்கு தான் உபவாசமும் ஜெபமும் உதவி செய்கிறது.
அதனால தான் சொன்னேன், நமக்குள்ளார இன்டர்னலா கேரக்டர்ல ஒரு மோல்டிங் வந்துருச்சுன்னா, மாற்றம் வந்துருச்சுன்னா, அது நம்மை கனியற்றவர்களா இருக்க ஒட்டாது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு வச்சா அது நிச்சயமா என்ன செய்யும் சொல்லுங்க? நிச்சயமா என்ன செய்யும்? ஜெயிக்கும். இது வேதத்தினுடைய உண்மை. இதை மாற்றவே முடியாது. இந்த சூழ்நிலைமைகள் எதுவும் உண்மை இல்லை. நீங்கள் பார்க்கிற எதுவும் உண்மை இல்லை. தேவன் உங்களுக்குள்ளாய் சில கேரக்டர் சேஞ்சஸ்க்காக தான் இந்த சூழ்நிலைமைகளை டஃப் ஆக்கிட்டே வரார். உங்களுக்குள்ள சில சுவாபத்தில் மாற்றம் வரணும். ரைட், இதைத்தான் நான் இந்த காலையில் உங்களோடு பேச போகிறேன். சுருக்கமாக சொல்ல போகிறேன், வேகமாக சொல்ல போகிறேன். வாசிக்கலாம் என்னோடு கூட வேதாகமத்தை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை என்றால் அவங்க எல்லா ஏரியாலையும் அவர்கள் வெற்றியை எடுப்பார்கள், எல்லா கடினங்களையும் ஜெயிப்பார்கள். தாவீது எல்லா யுத்தத்திலும் தனக்கு விரோதமாய் நடந்த 44 யுத்தத்தில் 42 ஜெயிக்கல, 43 ஜெயிக்கல, 44 யுத்தத்திலும் தாவீது ஜெயம் எடுத்தார். இன்று நமக்கு யுத்தம் இருக்கும், ஆனால் அந்த யுத்தத்திலே ஜெயிப்பதற்கு, யுத்தத்தை தோல்வியாய் முடிப்பதற்கு அல்ல, சபைக்குள்ளாய் நீ சேர்ந்து எப்படி இந்த வாழ்க்கையின் போராட்டத்தை ஜெயிக்கிறது என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறாய். இதை ஜெயிக்கிறதற்கு என்ன செய்ய வேண்டும்? அங்க வேதம் சொல்லுகிறது, தேவன் என்ன சொன்னாரு? பூமியை சுதந்தரிக்கிறவர்கள், எல்லா ஏரியாலையும் வின் பண்றவங்க யாரு? சாந்த குணமுள்ளவர். அது வேற எதையும் சொல்லலை, ஜெபிக்கிறவர்கள்னு சொல்லலை, உபவாசிக்கிறவர்கள்னு சொல்லலை, துதிக்கிறவர்கள்னு சொல்ல, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, இதெல்லாம் செஞ்சுதான் ஆனும். துதி யுத்தத்திலே ஒரு பிரதான பகுதி. ஆனால் நீங்க எவ்வளவு துதிச்சாலும், எவ்வளவு ஜெபிச்சாலும், 100 நாள் உபவாசம் பண்ணினாலும் உங்க கேரக்டருக்குள்ளார சேஞ்சஸ் வராம, உன் சுவாபம் மாறாம நீ சில எல்லைகளை கைப்பற்ற முடியாது. யூ கேனாட் வின் சம் டெரிட்டரி. சிலது ஒரு முள்ளு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். சில பகுதி பொருளாதாரமோ, சரீர சுகமோ, அல்லது குடும்பத்தில் சில நபர்களோ, ஏதோ ஒரு காரியம் அப்படியே உன்னை வருத்திக்கிட்டே இருக்கும். தினம் தினம் அதை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என்ன செய்யணும்னே தெரியாது. சில பகுதிகள் நீண்ட யுத்தமாய், முடியாத யுத்தமாய், தொடர்கதையாக போயிட்டே இருக்கும். நான் இந்த 25 எனக்கு விரோதமான எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்க விரும்புகிறேன். அதற்கு பைபிள் எனக்கு சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு வேர்டு என்ன? மீக். பி மீக். பொறுமை உள்ளவர்கள், சாந்தம் உள்ளவர்கள், நீடிய பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சரி கவனி, இதை தான் நான் இன்னைக்கு காலமாக உங்களோட சொல்ல தரப்போகிறேன். நம்ம எல்லாருமே நம்மளை என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளை மாதிரி நானும் எவ்வளோதான், இப்போ நீ உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேச, நானும் எவ்வளோதான் சகிக்கிறது சொல்கிறீங்களா? நானும் எவ்வளோதான் பொறுக்கிறது. சரி, அடுத்த பக்கம் நம்மளை பற்றி கேட்டால் அவங்க நம்மளை பற்றி நானும் எவ்வளோதான் பொறுக்கிறது அவளை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை? ரைட், இதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. என் சுபாவத்துக்குள்ளார சில பெருமையை தேவன் காண்கிறார். இன்னும் என் வாழ்க்கையில் தேவனால் உடைக்க முடியாத காரியம் ஒன்று இருக்குன்னா, எனக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு விதமான ஒரு ரிபெலியஸ் ஸ்பிரிட். இந்த பிசாசு தான் என்னோட டெரிட்டரிஸை பிடிச்சி வச்சுருக்கான், என் நன்மைகளை பிடிச்சி வச்சுருக்கான், என் பொருளாதாரத்தை, என் சரீர சுகத்தை, என் பிள்ளைகளை, என்னுடைய எதிர்கால நன்மைகளை, என் குடும்பத்தில் யாரையோ இப்படி பிசாசு தான் பிடிச்சி வச்சுருக்கான். இந்த பிசாசோட கேரக்டரை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, நான் அன்றைக்கே சொன்னேன், பிசாசு என்ன செய்வான்? வந்திருக்கான்னு சொல்ல மாட்டோம், பிசாசு பிடிச்சிருக்கான். ஒரு நபர் அவன் என்ன செய்கிறான்? பலவந்தமாக பிடிக்கிறான். பிசாசு வந்தாருன்னா போக மாட்டாரு. அவர் ரொம்ப பிடிவாதம்
தெரியுமா உங்களுக்கு? பிசாசு எப்படிப்பட்ட ஆளு? அவர் ரொம்ப பொசசிவ், அதனால தான் பொசஸ்டுன்னு சொல்கிறோம். ஒரு ஆளை வலுக்கட்டாயமா அவன் என்ன செய்யறான்? பிடித்து வைத்திருக்கிறான். இப்போ கவனிங்க, இப்படிப்பட்ட பிசாசுகள் நம்ம வாழ்க்கையில சில பகுதியில் வலுக்கட்டாயமா உட்காந்து விடவே மாட்டோம். உன்னை வளரவே விட மாட்டேன், உன் ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு போக விட மாட்டேன், உன் பிள்ளைங்களை மாற விட மாட்டேன், உன் மனைவியை இறங்க விட மாட்டேன், நான் உன் பொருளாதாரத்தை விடுதலையாக்க விட பாரு. நான் புருஷனை பிடிச்சி, மனைவியை பிடிச்சி, பிள்ளைகளை பிடிச்சி, பணத்தை பிடிச்சி, சொகத்தை பிடிச்சி அப்படியே உட்காந்துருக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த பிடிவாத பிசாசை மிதிப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார்? என்ன செய்ய சொல்கிறார் சொல்லுங்க? நீ என்ன அப்படி ஆகுன்னு சொல்லல, சாந்தமாக. அவனோட நேச்சர் உனக்குள்ளேயும் இருக்கு என்பதை தேவன் உனக்கு காண்பிக்கிறார். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே நம்மளே அறியாமல் ஒரு கேரக்டர் ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் என்ன நினைக்கிறேனோ அதை எல்லாரும் செய்யணும். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது செய்யுங்கப்பா. நான் விரும்புகிறபடி என் வீடு என்ன செய்யணும்? செயல்படணும். நான் விரும்புகிறதை என் பிள்ளைகள் செய்யணும். இதனால நான் என்ன செய்கிறேன்? எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கேன். ஒரு ஆளை வற்புறுத்துறேன், ஒரு ஆளை கடினமாக சொல்கிறேன், செய்யுங்க, செய்யுங்களேன், இதை எடுங்களேன், இதை வைங்களேன். இப்படி வீட்டுக்குள்ளார என்ன நடக்குது? ஒரு புயல் அடிச்சுட்டே இருக்கு. எப்போ புயல் கிளம்புனே தெரியாது. திடீர்னு அந்த ரூம்லேருந்து கிளம்புது, திடீர்னு ஹாலில் இருந்து கிளம்புது, திடீர்னு வெளியே இருந்து கிளம்புது, திடீர்னு பாத்ரூம்லேருந்து எங்கேயோ இருந்து ஒரு புயல். ஏய், இது எங்க? சோப்பு தானா தரப்போகிறோம், ஆனால் எப்படி சத்தம் வரும்? என் சோப்பை யார் எடுத்தது? எதுக்கு எந்த தொடுறீங்க? நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இந்த பலவீனம் இருக்கு. ஒரு காரியத்திற்காக நம்ம எப்படி ஆகிறோம்? we are becoming arrogant. நம்மளே அறியாம நமக்குள்ளார இந்த மூர்க்கம் மறைந்திருக்கிறது. அப்படி ஒன்றும் இல்லையே, நீங்க யாருமே அந்த மாதிரி என்கிட்ட பேசினது இல்லையே. நான் எப்பயும் நினைப்பேன், சில சகோதரிகள் என்கிட்ட பேசும்போது நான் என்ன சொன்னாலும் சாஃப்டாக தான் பதில் சொல்லுவாங்க. நான் கடினமாக சொன்னால் கூட சாஃப்டாக தான் பதில் சொல்லுவாங்க. ஆனால் அதே சகோதரிகள் அவங்க வீட்டில் பேசுகிறத கேட்கும் போது எனக்கு ஹார்ட்டெல்லாம் படபட படபடன்னு ஆடும். ஏய் வெயி வச்சுட்டு மரியாதை போயிரு, அவ்வளோதான் கொன்றுவேன், அப்படிதான் பேசுகிறாங்க சில தாய்மார்கள். நான் வீட்டில் ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன் ஜோம் பண்ணுறதுக்கு. அவங்க பிள்ளைங்களை திட்டுல நான் அவங்க வீட்டுக்கே போகல, திரும்பி வீட்டுக்கு போயிட்டேன். அவ்வளவு லவுடாக கேட்குது. நானும் விதிவிலக்கில்லை. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே என்ன இருக்கு? ஒரு அரகன்ஸ். அநேக நேரத்தில் மனைவியை நல்லா நடத்த தெரில, அநேக நேரத்தில் கணவனிடத்தில் நல்லா பேச தெரில. நான் நிறைய பேர்கிட்ட ரொம்ப சாஃப்டாக பேசுவேன், ஆனால் சிலர்கிட்ட எனக்கு சாஃப்டாக பேசவே முடியல. மேக்ஸிமம் 98% நீங்கள் என்கிட்ட ஒரு சாஃப்ட்னஸ் பார்க்கலாம். ஆனால் சிலரோட பாஸ்டர் மொபைல் எடுத்தாங்கனாலே எனக்கு டென்ஷன் ஆகும். என்ன, நான் ஏதாவது ஒரு வேலை கேட்பேன்ப்பா, அதை என்ன வந்திருக்கா பாருங்கப்பா, மொபைல் எடுப்பேன். அது தப்பு தப்பாக ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஏன்னா கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. எனக்கு அப்படியே சரி கொடுங்கப்பா நான் போடுறேன், கொடுங்க, இந்த இது வர மாட்டேங்குதே, கொடுங்கப்பா, அதை போட்டால் அது எப்படி வரும்? இப்படி தான் பேசுகிறேன். ஆண்டவர் எனக்கு என்னை காண்பிக்கிறா. ஏன் இவ்வளோ அரகன்ஸ்? நம்ம இதெல்லாம் ஒரு தப்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் லைஃபோட வாழ்க்கை முறைகள், பிள்ளைகளை திருத்துவது. இதை எப்படி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார்? போன வாரத்தில் ராத்திரி ஆல்த்தி ரூமில் போய் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறா. அவன் நல்லா தூங்கிட்டே இருக்கிறா. திடீர்னு எந்திரிச்சா. நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன். எந்திரிச்சு, அம்மா ப்ளீஸ்மா, அம்மா ப்ளீஸ்மா, பேசாதீங்கம்மா, பேசாதீங்கம்மா. நான் 9 மணிக்கு அவ்வளோ ரொம்ப பேசினேன், ஆனால் அதுக்கப்புறம் பேசலை. இப்போ நைட்டு 2 மணி இருக்கும்.
நீ ஜோம் பண்ணல, பைபிள் படிக்கல, நீ அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது பேசுனது 9. இல்லை இவ்வளோ நேரம் இதை யோசிச்சுட்டு இருந்தாளா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ரொம்ப ஃபேமாக இருந்துருச்சு. அம்மா ப்ளீஸ்மா பேசாதீங்கம்மா, பேசாதீங்கம்மா, தடுக்கிறீங்கம்மா, தடுக்கிறீங்கம்மா, ஆண்டவரை தடுக்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டா. சில நேரத்தில் நம்மளுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நம்முடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அவரை செயல்படுத்த முடியாதபடி தடை செய்கிறோம். ஆவியானவர் உணர்த்த வேண்டியதை நானே உணர்த்துறேன். ஆவியானவர் சொல்ல வேண்டியதை நானே சொல்றேன். எனக்குள்ளார இருக்கிற மூர்க்கம் அவ்வப்போது வெளிப்பட்டு என் சுவாபத்தை இந்த என்னை சூழ இருக்கிற பிசாசு காமிக்குது. நானும் நீயும் ஒன்று, உன் வாயில மண்ணு, நானும் நீயும் அக்கா தங்கச்சி மாதிரி தான். அவங்க என்ன நான் பண்ணுறது தான் நீயும் பண்ணுற. சில நேரத்தில் இந்த பிசாசை ஜெயிக்கிறதற்கு எனக்குள்ள அந்த கேரக்டரில் முழுமையாக ஒரு சாஃப்ட்னஸ் வேணும். சில ஏரியாஸில் என்னோட சாஃப்ட்னஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. சிலர்கிட்ட என்னோட சாஃப்ட்னஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐயோ உங்களை மாதிரிலாம் இவ்வளோ பொறுமையாக யாருமே. ஆனால் சில ஏரியாஸில் என்னால் சாஃப்டாக இருக்க முடியல. இதை தேவன் எனக்கு காண்பித்தார். உங்களை நீங்கள் வேலையில் ஒருவேளை நல்ல உங்களை மாதிரி ஒரு பிள்ளை கிடையவே கிடையாது, உங்களை மாதிரி ஒரு சகோதரன் கிடையவே கிடையாது. ஆனால் உங்கள் மனைவி உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? உங்கள் கணவன் என்ன சொல்லுவார்? உங்களுடைய பிள்ளைகள் உங்களை குறித்து என்ன சொல்லுவாங்க? ஹவு டு யூ ரியாக்ட்? உங்கள் கேரக்டருக்குள்ளார நான் சொல்கிறேன், என்னைக்கு லைஃப்பில் ஆர்கியூமெண்ட், அதாவது வாக்குவாதம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை லைஃப்பில் கேன்சல் பண்ணிடுறேனோ அன்னைக்கு என் லைஃப்பில் நான் அத்தனை பகுதியிலையும் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். I don't argue, I don't fight, எனக்காக நான் பேசுவதை நான் இதனால தான் செஞ்சேன், அதனால தான் செஞ்சேன் என்பதாய் நான் எனக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கு ஒரு வார்த்தையும் பேசாம, சும்மானாலும் நீங்கள் இப்படி பண்ணனால நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், நான் கோவமே படலையே அப்படி கூட சொல்லாத ஒரு இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்தால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பாக இருக்கிற அத்தனையிலையும் நீங்கள் கால் வச்சிருவீங்க, அத்தனையும் ஜெயிச்சிருவீங்க. இன்னைக்கு நீங்க தான் முடிவெடுக்க போகிறீங்க. அப்படி ஒரு சாஃப்ட்னஸ்குள்ளார தேவன் நம்மை கொண்டு வருவதற்கு கிருபை செய்வாராக. இன்னைக்கு அநேக வீடுகளிலே வாக்குவாதங்கள், கோபமான வார்த்தைகள், எரிச்சல்கள், வெளியே சொல்லனா கூட இருதயத்துக்குள்ள கொந்தளிக்கிற கோபங்கள், இது அப்படியே என்ன செஞ்சுட்டே இருக்கு, அப்படியே இருக்க இருக்க இருக்க. அதனால தான் நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைமையை குறித்து நான் லேசாக காமிச்சிட்டு முடிக்க போகிறேன். நான் ரொம்ப இந்த ஒரு பாயிண்ட்டை தான் நான் இன்றைக்கி பேசவே விரும்புகிறேன். இந்த ஒரு காரியத்துக்காக தான் ஜெபிக்கவும் விரும்புகிறேன். ஆனால் இந்த ஒரு காரியம் நம்ம லைஃப்பில் எவ்வளவு பின்னடைவுகளை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த ஒரு சுவாபம், எந்த மனிதன் மனைவியை கணவனை நல்லா மரியாதையாக நடத்த பழகலையோ நடத்த தெரியலையோ, நான் சொல்கிறேன் நிச்சயமாய் அந்த மனிதன் தேவனுடைய கிருபையை பெறவே முடியாது. அது யாரானாலும் சரி. நான் கிருபையை பெற்று தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாக நிறைவேற்றணும்னா நான் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய சுவாபத்திலே மாற்றம் கண்டுத்தான் ஆகணும். ஐ கேனாட் பி அரகண்ட். அல்ல, மாற்று கருத்தே இல்லை. இது நடக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மைகள் இல்லை, மாற்றங்கள் இல்லை. இப்போ கவனிங்க, இதை நான் எதோட லிங்க் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். தேவன் இப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவர்களை பார்த்து நீங்கள் சாந்த குணமாக மாறுங்கன்னு மாத்திரம் சொல்லலை. நீங்கள் பலி செலுத்துவதற்கு முன்பதாக, காணிக்கைகளை செலுத்துவதற்கு முன்பதாக உன் சகோதரனிடத்தில் உனக்கு மனஸ்தாபம் இருந்தா போய் நீ என்ன செய்ய, அவனோட ரெக்டிஃபை ஆகிட்டு அப்புறமா கொண்டு வந்து உன் காணிக்கைகளை படை என்று சொன்னார். வாசிக்கலாம், மத்தேயு 5 அதிகாரம் 23-24.
ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காணிக்கையை நான் செலுத்தும் போது அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டுருச்சா, ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா, இல்லை நிராகரிக்கப்பட்டுருச்சா? இன்னைக்கு காலமா எல்லாரும் காணிக்கை கொடுத்தீங்க. உங்க காணிக்கையை தேவன் அங்கீகரித்தாரா, நிராகரித்தாரா? அங்கீகரிக்கிற காணிக்கை, நீங்க 10 கோடி கொடுக்கிறதுனால் தேவன் சபையை கட்டப்போகிறதில்லை, உங்கள் பெயரை எழுத போகிறதில்லை. உங்கள் இருதயத்துக்குள்ளா இருக்கிற கோபங்களை விலக்கிவிட்டு, கசப்புக்களை அகற்றிவிட்டு, காயங்களை ஆற்றிவிட்டு, நல்ல கவனிங்க, இருதயத்துக்குள்ள, அதுக்கு அதான் அர்த்தம். இருதயத்துக்குள்ள இருக்கிற கசப்பை என்ன செய்யணும்? அகற்றிடணும். காயத்தை ஆற்றிடணும், கோபத்தை விலக்கிடணும், இருதயத்தை சுத்தமாக்கிட்டு சாந்தமாக்கிட்டு அதற்கப்புறமா வந்து உன் காணிக்கையை படைத்தால் அந்த காணிக்கையை நான் என்ன செய்வேன்? அங்கீகரித்து கொள்வேன். இல்லாவிட்டால் அதை என்ன செய்வேன்? நிராகரித்து விடுவேன். எத்தனை பேர் கோபத்தோடு உங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள்? மனஸ்தாபங்களோடு. வாயை திறந்தாலே கண்டிப்பா 2 வார்த்தைனாலும் குறை சொல்லாம என்னால் இருக்க முடியல. நான் சொல்லுகிறேன், உங்கள் காணிக்கைகள் மேலே போய் சேரவில்லை, அவைகள் நிராகரிக்கப்படுகிறது, அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதற்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்கணும். நான் நல்ல கவனிங்க. ஆண்டவர் என்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய வாழ்க்கையில என்ன வரணும்? அடுத்து விடுதலை வரணும். அடுத்து என்ன வரணும்? அவரோட வார்த்தை வரணும். ஆபேலை காயின் கொன்றான். தேவன் அவன் காணிக்கை அங்கீகரித்து கொண்டபடியினாலே ஆபேலுடைய சத்தம் இதுவரைக்கும் கேட்கப்படுகிறது. ஆபேலை யாரா பார்த்தோமா? இதுவரைக்கும் அவனுடைய காணிக்கை நீதியான காணிக்கை, அது தேவன் அங்கீகரித்த காணிக்கை, அந்த பலி தேவன் ஏற்றுக்கொண்ட பலி என்று இதுவரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். தேவன் உன்னையும் என்னையும் அங்கீகரிக்க வேண்டும். ஏன் காயினோட காணிக்கை அங்கீகரிக்கப்படல? அவன் இருதயத்துக்குள்ளாய் கசப்புகள், பொறாமைகள், கோபங்கள் நிறைந்தவனா காணிக்கை செலுத்த வந்தான். இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான டாஸ்க்குக்காக உங்களுடைய பணத்தை செலவு பண்ணுறீங்க. இப்போ கேட்குறீங்க, உங்கள் காரியங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த காணிக்கை எவ்வளோ முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இஸ்ரவேலில் 2 காலகட்டம் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் தேவன் சொல்வார், சபையை கட்டுவதற்கு, ஊழியத்தை தாங்குவதற்கு காணிக்கை கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, கொண்டு வாங்கன்னு சொல்வார். இன்னொரு காலகட்டம் இருந்தது. இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் காணிக்கைகளை நிராகரித்தார்கள். எலியா தீர்க்கதரிசி கிட்ட, எலிசா தீர்க்கதரிசி கிட்ட, எலியாவா எலிசாவா? ஐ எம் கன்ஃபியூஸ்ட். நாகமான் போறாரே, எலிசாவா? ரைட். அப்போ அவர் நிறைய கிஃப்ட்ஸை கொண்டு போய் கொடுக்கிறாரு. கேயாசி நின்று பார்க்கிற ஊழியக்காரனுக்கு எப்ப இவ்வளவு வெகுமானம் கிடைக்கிற அவர் சொல்றார், இது இப்ப காணிக்க வாங்குற நேரம் இல்லை. நீங்க அதே ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி இந்த கால கட்டங்களிலே நீங்க போய் பார்ப்பீங்கன்னா அவர்கள் காணிக்கையை அங்கீகரிக்காத நேரங்களை நீங்க பார்க்கலாம். வேண்டாம், உன் காணிக்கை வேண்டாம், கொண்டு வராத, தேவன் அங்கீகரிக்க. நான் வாங்கினேன்னா அதை ஆண்டவர் அங்கீகரிக்கணும். ஆண்டவர் அங்கீகரிக்காத நேரங்கள் உன் வாழ்க்கையிலே நீ காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்கிற நேரங்களா மாறிடக்கூடாது. ஆண்டவர் எப்ப தெரியுமா நம்ம காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார்? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்திலே மனிதர்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் வைராக்கியமும் கோபமும் கொண்டிருக்கிறார்களோ, காயப்பட்டிருக்கிறார்களோ, அந்த சூழ்நிலைகளிலே நீங்க எவ்வளவு
எவ்வளவு கொடுத்தாலும் அது அங்கீகரிக்கப்படாத காணிக்கையா மாறிடும். தேவனிடத்தில் நீங்க ஒரு காணிக்கையை கொடுக்க போறீங்கன்னா, சோதோம் ராஜா ஆபிரகாமுக்கு காணிக்கை கொடுக்க விரும்பினார். நீ கொண்டு வந்த எல்லா பொருளையும் நீயே வச்சுக்கோ, மனிதர்களை மாத்திரம் கொடு அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொன்னாரு, எனக்கு வேண்டாம். நல்லா கவனிங்க, அது ஆபிரகாம் சொல்லல, அதை தேவன் நிராகரித்தா. காணிக்கை கொடுக்காத. ஏன் கொடுக்காத? நான் உன்கிட்ட காணிக்க வாங்கினா உன்னோட எனக்கு ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் வந்துடும். உன்னை நான் பாதுகாக்கணும். உன்னை நான் நீ இவ்வளவு துன்மார்க்கமாக இருந்தும், இவ்வளவு மனித கொலைபாதகனா நீ வாழ்ந்து கொண்டிருந்தும், உன்னோட நான் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? ஒப்பந்தம் பண்ணி நீ என்கிட்ட வாங்கிட்டேன்னா உன்னை பாதுகாக்க வேண்டியிருக்கும். அதனால் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு உங்களால் ஆண்டவருக்கு கொடுக்க விரும்பி கொடுக்க முடியலையா? உங்கள் சூழ்நிலைமையினால நீங்கள் கொடுக்கலையா, இல்லை உங்கள் கேரக்டர்னால கொடுக்க முடியலையான்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. ஏன் கொடுக்க முடியல? ஒருவேளை தேவன் அதை அனுமதிக்கலை. உன் காணிக்கை எனக்கு வேண்டாம், நான் உன்கிட்ட வாங்கினா உன்னை பாதுகாக்கணும், உன்னை சுகமாக்கணும், உன்னை பத்திரப்படுத்தணும், உன் மேலே தீமையை பொழிய முடியாது, அதனால் நான் உன்கிட்ட காணிக்கை வாங்கலை. அப்படி ஒரு நிராகரிப்பு நம்ம லைஃப்ல இருந்துடக்கூடாது. ஆண்டவர் வைராக்கியமும் காயங்களும் கோபங்களும் நிறைந்தவருடைய காணிக்கை அங்கீகரிப்பதில்லை. ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சில பட்டணங்களை பார்த்து, பெத்சாய்தாயே உனக்கு ஐயோ. சமாரியாவின் பட்டணங்களில் அவர் அந்த வழியாக போகிறார். அதில் ஒரு கிராமத்து வழியாக போகிறார். போகும்போது அந்த ஜனங்க எல்லாரும் வராங்க அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு. ஆனால் அவரோ எருசலேமுக்கு நேராக அவரோட முகத்தை திருப்பிட்டேன், எருசலேமில் தான் எனக்கு வேலை இருக்குன்னு போகும்போது அந்த ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? தேவனை நிராகரித்தார்கள். இந்த பெத்சேதாவை குறித்து நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்கன்னா, ஒரு நாளில் பெத்சேதாவில் பயங்கரமான மிராக்கிள் செஞ்சார். 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்த இடம், குருடர்களின் கண்களை திறந்த இடம், பல மிராக்கிள்ஸ் செய்த இடங்கள். சமாரியாவின் கிராமங்களிலே ஆண்டவர் போய் பல நாள் தங்கியிருந்து ஊழியத்தை நிறைவேற்றினார். அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒரு டைம்ல என்ன நடக்குது? ரிஜெக்ஷன். ஆண்டவர் நீலாம் வேணாம் போ. ஆண்டவர் அவர்களுக்கு தன்னுடைய முகத்தை திருப்பினார். ஏன்? இன்னொரு சிச்சுவேஷனை காமிக்கிறேன். தாவீதின் குமாரர்கள் அநேகர் ராஜாவா சந்ததியா ராஜாக்களாம வாரிட்டே வராங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுட்டே வரும். நீங்கள் இதை ராஜாக்களின் புத்தகத்தில் 4ஆகமத்தில் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, ஆனாலும் அவருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கல? உத்தமமாக இருக்கல, தாவீத மாதிரி இருக்கல. அந்த 2 வார்த்தையும் மாறி மாறி இருக்க. அவன் ஆண்டவரை சேவிச்சான், ஜபாலயத்தை கட்டினா, அதை சரி பண்ணா, அப்படி பண்ணா, இப்படி பண்ணா, ஆனாலும் உத்தமமாக இருக்கல. உத்தமமாக இருக்கிறன்னா என்ன? அவன் தன் ராஜ மேன்மையிலே தேவர் அரகண்ட். அநேக ராஜாக்கள் அங்கே இருந்த தீர்க்கதரிசிகளை நல்ல நடத்தல. ராஜாக்கள் அங்கே இருந்த மனிதர்களை நல்ல நடத்தல. தேவன் அவர்களை நிராகரித்தார். நீங்கள் உங்களோடு இருக்கிறவர்களிடத்தில் எப்படி பழகுறீங்க? எப்படி நடந்து கொள்றீங்க? இந்த காலையில் லெட் அஸ் அனலைஸ். பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் எப்படி நடக்கிறீர்கள்? பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் எப்படி நடக்கிறீர்கள்? நமக்கே தெரியாம ரொம்ப அரகண்டா இருக்கும். தேவன் நிராகரிக்கிறார், கொடுக்க விட மாட்டார். ஏன்னா இந்த ஆலயத்துக்கு கொடுத்துட்டா ஒரு சீல் இருக்கு, இந்த ஆலயத்துக்கு கொடுத்துட்டா உன் மேலே ஒரு இறக்கம் இருக்குது. நான் சொல்கிறேன், சிலர் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் கொடுக்கும் போதே அதுக்கு பின்பாக ஒரு பெரிய டெலிவரன்ஸை பார்க்க போகிறீங்க. ஒரு வேளை உங்கள் குடும்பத்துக்குள்ளார ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் ப்ராஃபஸ்டிக்காக சொல்கிறேன், நான் சும்மா சொல்லலை. ஆனால் நீங்கள் உங்கள் சுவாபங்களில் மாற்றம் காணாத வரைக்கும் தேவன் உங்களுடைய கொடுத்தலை நிறுத்தி வைப்பார், தடுப்பார். சேஞ்ச் யுவர் கேரக்டர். உங்கள் கோபங்களை, உங்கள் வைராக்கியங்களை நீங்கள் விடணும். எப்படி விடுறது?
நான் கோவப்படாமல் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல, என்னை கோவப்படுத்துகிறாங்க. இப்படிலாம் இருந்தால் யார் கோபப்படாமல் இருக்க முடியும்? இப்படி பல கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பல விதமான டிஃபிகல்ட்டி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஒரே ஒரு உண்மையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், கவனி. ஒரு மனிதனுக்குள்ளாய், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாயும் பல நன்மைகள் இருக்குது, பல தீமைகள் இருக்குது. எனக்குள்ளாரையும் நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. ஒரு மனிதனுக்குள்ளா இருக்கிற நன்மைகளை ஈஸியாக மேலே என்ன இருக்குது தெரியுமா? கொப்பளிச்சுட்டு நிற்கிறது தீமை தான். ஆனால் அவனுக்குள்ள ஆழத்தில் ஒரு பர்பஸ் இருக்குது. அவனுக்குள்ள ஆழத்தில் பல நன்மைகள் மறைந்திருக்கிறது. அவனுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் டீப் வித்தின் பல நல்ல காரியங்கள் வைக்கப்பட்டு தான் அவன் அனுப்பப்பட்டிருக்கிறான். ஆனால் பிசாசு அந்த காரியத்துக்கு மேலே பல பொய்ய, இச்சைய, அசுத்தத்தை, கோபத்தை, பொருளாசைய, சுயநலத்தை போட்டு 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 அந்த பாத்திரத்தை என்ன பண்ணிட்டான்? மேலே வரைக்கும் தீமையாக மூடி வச்சுட்டான். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை என்னவா பார்க்குறோம்? பா, மோசமான ஆள். ஒவ்வொரு மனிதனையும் யார் தான் உண்டாக்கினா? தேவன் தான் உண்டாக்கினா. அவனுக்குள்ள குடி இருக்கலாம், விபச்சாரம் இருக்கலாம், அவனுக்குள்ள பொய் இருக்கலாம், திருடு இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் நல்ல கவனிங்க, எந்த மனிதன் சாந்தத்தினாலே ஒரு மனிதனோட டீல் பண்ணுறானோ அந்த மனுஷனால் ஒரு விஷயம் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற ஆழத்தில் இருக்கிற நன்மைகளை வெளியே கொண்டு வர முடியும். யூ கேன் மேக் சம்படி. இந்த அநேகர், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்க, உலகமெங்கும் போய் சீஷர்கள் ஆக்குங்கள். மேக் டிசைபிள்ஸ், விசுவாசிகள் ஆக்குங்கள் என்று சொல்லவில்லை. என்ன வாக்குங்கள்? சீஷர்கள் ஆக்குங்கள். என்னை போன்றவர்களை உருவாக்குங்கள். தேவனை போன்றவர்களை எப்படி உருவாக்க முடியும்? ஒரு மனுஷன் மேல நான் வைக்கிற அதிகமான நம்பிக்கை, அது நிமித்தம் நான் கொண்டிருக்கிற பொறுமை, அது நிமித்தம் நான் சகிக்க போகிறதும், என்னை தாழ்த்த போகிறதும், நான் என்னை அமைதலாக இருக்க பண்ண போகிறதும், ஐ எம் டூயிங் சம்திங். நான் ஒரு பெரிய விஷயம் செஞ்சுருக்கேன். ஐ எம் புல்லிங் அவுட் சம்திங் குட். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற நன்மையை வெளியே அவனுக்கே தெரியாது. அவனுக்கே தெரியாது அவன் இவ்வளவு நன்மை செய்ய முடியுமா, அவன் இவ்வளவு தேவனுக்கு பயன்பட முடியுமா. அவன் பிள்ளைகளுக்குள்ளார பல நன்மைகளை ஆண்டவர் புதைத்து வைத்திருக்கிறார். ஆனா உன்னோட பொறுமை இல்லாத வார்த்தைகளினாலே, உன்னுடைய அமைதல் இல்லாத சுவாபத்தினாலே இன்னும் பிசாசு மேல 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 குப்பையை டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த காலையில் ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் யாரை, அந்த பொறுமை, சாந்தம், அமைதின்னு சொல்கிறேன்ல, சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், யாரைனாலும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்படி நடத்தணும்? ரொம்ப மரியாதையாக. ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் கணவன்னு வச்சுக்கோங்களேன், குடிச்சிட்டு ஒன்றுமே நினைவே தெரியாமல் கால் அப்படி இப்படி தள்ளாடி துணியெல்லாம் விலகி அப்படி வந்தா, பைத்தியக்காரன், குடிகாரன், யார் சொல்லுவா? ஊரே சொல்லும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி அசிங்கப்படுத்துறியே, என்னை இப்படி பண்ணுறியே, என்னை அப்படி பண்ணுறியே, உனக்கு எவ்வளோதான் நான் பண்ணுவேன், இப்படி செஞ்சுட்டியே, அப்படி செஞ்சுட்டியே, பணத்தை எடுத்துட்டியே, பிள்ளைக்கு ஃபீஸுக்கு இல்லையே, பாலுக்கு இல்லையே, இப்படி புலம்புகிற நீ அமைதலாய், பொறுமையாய், சாந்தமாய் அந்த மனுஷனை மரியாதையாக நடத்துவதற்கு தேவ பலனை மாத்திரம் வாங்கிட்டனா, அந்த மனுஷன் ஆண்டவருக்கு தான். அந்த மனுஷன் ஆண்டவருக்கு தான். அந்த குடும்பம் ஆண்டவருக்கு தான். உன் பிள்ளைகள் ஆண்டவருக்கு தான். லெட் அஸ் லேர்ன் ரெஸ்பெக்ட். ஆண்டவர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மரியாதையை செலுத்துவதை எதிர்பார்க்கிறார். அதிகப்படியான மரியாதை. யார் மேலெல்லாம் எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் போகுது இந்த காலமே, அவங்க சுவாபத்தினாலேயோ அவங்க எதுனாலேயோ இருக்கட்டும்,
ரெஸ்பெக்டை நீங்கள் உங்களுக்குள்ளார யார் மதிக்கிறாங்களோ இல்லையா, நான் மதிக்க போகிறேன் ஆண்டவரே. யார் என்ன குறை சொன்னாலும் பா அவங்க உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்க, ஏன்பா அப்படி செய்கிற அப்படின்னு போய் பேச வேண்டாம். பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவர் இதை எனக்கு பல வருஷங்களாக நான் இன்னும் இதில் ரொம்ப இன்னும் முதிர்ச்சி அடையலை. ஆனால் ஆண்டவர் என்னை பழக்க வச்சுட்டே இருக்கிறார். ஒரு நபருடைய குறையை பார்க்கும்போதெல்லாம் அந்த நபருக்காக தேவனுடைய திட்டத்தை பார்ப்பதற்கு என்னை புஷ் பண்ணுறேன். சில ஏரியாஸில் ஜெயிச்சிருக்கேன், சிலதில் ஜெயிக்க முடியல. அப்படி மாத்திரம் ஒரு மனிதனை உங்களால் அழகாக உருவாக்க முடியும். உங்கள் எல்லையில் இருக்கிற சத்துருவை ஜெயிக்க முடியும். கண்களை மூடி இது வெறும் ஒரு பிரசங்கமாக நீங்கள் எடுத்து போனீங்கன்னா அது உங்களுக்கு எந்த நன்மையுமே கொண்டு வராது. மேக் திஸ் யுவர் லைஃப். ஒரு கேரக்டர் சேஞ்ச் வரணும். எந்த நபரையும் மதிப்பதற்கு அவனுக்குள்ள இருக்க அந்த ஆத்மா தேவனுடையது. அவன் உண்டாக்கப்பட்டது தேவனுக்காக. Let us learn to respect everyone. Jesus. முக்கியமாக பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், learn to respect your parents. மனைவிகளுக்கு சொல்கிறேன், உங்கள் கணவனை மதிக்கிறதற்கு தயவு செய்து படிங்க. கணவர்மாருக்கு சொல்கிறேன், உன் மனைவியை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துவதற்கு பழகி பாருங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய தோட்டம் போல மாறிவிடும். அல்ல, இந்த வாரம் ஒரு சேஞ்ச் வந்துடட்டும். ஆண்டவரிடத்தில் மனப்பூர்வமாய் மனம் திரும்புவோம். ஆவியானவர் ஆளுகை செய்யணும்னா நான் குவைட்டாக இருந்து ஒருத்தருக்காக நம்பணும். ஒருத்தர் மாறுவாங்க, அவங்களுக்குள்ள பல நன்மைகள் இருக்குன்னு நான் நம்பணும். சில ரொம்ப நம்புறதுக்கே டஃப்பான சில மனிதர்களை பார்த்து நான் இடரும்போது ஆண்டவர் சொல்லுவார் அவங்கள குறித்து, இவங்க இது இல்லை இதுதான். நான் உண்மையாக சொல்கிறேன், என் லைஃப்பில் நான் அதை அப்படியே 100% பார்த்துருக்கேன். 100% அவங்க மாறி வருகிறத பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ரொம்ப கூடவே க்ளோஸாக இருக்கவங்களுக்காக தான் நம்மளால் நம்ப முடியாது. தூரத்தில் இருக்கவங்களுக்கு கூட நம்பிடுவோம். யார்கிட்ட தினமும் போராட வேண்டியிருக்கோ அவங்க மேலே தான் நம்ம அதிகமாக இடருவோம். இந்த காலையில் ஆண்டவரே எனக்கு அந்த பலனை கொடுங்கப்பா, எனக்கு அந்த பலனை கொடுங்கப்பா, எனக்கு அந்த பலனை கொடுங்கப்பா. கேளுங்க. ஓ ரபா லஷந்தா ரபா. உங்க எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லை? ஆனால் என்னோட ஃபோனில் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் பேருக்கு பின்னாடி நான் ஒரு பேர் போட்டிருப்பேன். என்னோட குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்குடைய பேருக்கு கூட நான் இன்னொரு பேரை சேர்த்து வச்சுருப்பேன். நான் இடரும் போதெல்லாம், உங்களை குறித்த குறைவுகளை பிசாசு எனக்கு காமிக்கும் போதெல்லாம், இது இல்லை இதுதான், இது இல்லைதான் இதுதான். என் பிள்ளைகள் தேவ பக்தியற்று குளிர்ந்த நிலையில் இருக்கும்போது தேவன் என் பிள்ளைகளை குறித்து சொன்ன வார்த்தை ஃபயர். அமாரியா ஜாஷ் என்கிற பெயரோடு நான் அவனுக்கு சேர்த்த பெயர் அமாரியா ஃபயர் ஜாஷ், ஜூடா ஃபயர் ஜாஷ். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரை போட்டு வச்சிருக்கிறேன். நான் அதை மாத்திரம்தான் பார்க்கிறேன், அதை மாத்திரம்தான் பார்க்கிறேன். இடராதீங்க. கடினமாக இருக்கா உன் கணவனை கையாளுறதுக்கு? தேவன்கிட்ட சொல்லு, என் கணவன், நான் பாஸ்டரை பற்றி சொல்கிறது, அவர் எனக்கு கணவன் இல்லை, இந்த தேசத்துக்கு அப்பா அப்பா அப்பா. நான் இடரவே அனுமதிக்கக்கூடாது. பிசாசிட்டு சொல்லுங்கள், நான் இனி இடரவே மாட்டேன். ராபா லாஷம். கணவனை நீ இப்போ இருக்கிற சூழ்நிலைமையை வச்சு பார்த்தனா, ஐயோ கடங்காரன் இல்லை, என் கணவனை மாதிரி இந்த உலகத்திலே கோடீஸ்வரன் இல்லைன்னு சொல்லுங்க. இந்த ஊரில் அவரை மாதிரி திறமசாலி யாருமே கிடையாது. தேவ ராஜ்யத்திற்காக அவர் முன்குறிக்கப்பட்ட மனுஷன்.
அப்படியே கோடி கோடியாய் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு செலவு செய்ய போகிற நாட்கள் வருகிறது. இதை நீங்களே நம்பலைன்னா யார் நம்புவா சொல்லுங்க? அப்படி ஒரு 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 ட்ரஸ்ட், ஒரு ரெஸ்பெக்ட் ஒவ்வொருத்தர் பிள்ளைங்க உங்கள் பெற்றோருக்காக எந்த ஏரியாவில் தடுமாறுறீங்க இப்போ சொல்லுங்கள், அந்த பர்சன் தான் உன் தம்பிக்காக சொல்ல, உன் தம்பியை ஆண்டவர் என்னவாய் பார்க்கிறாரோ அதுவா பார். உன் கணவன் ஆண்டவர் என்னவா பார்க்கிறாரோ அந்த நீ புல் பண்ண அவங்கக்குள்ளே இருக்கிற அந்த நன்மைகளை வெளியே பிடுங்கி எடுத்துட்டு வரத்துக்கு நீ குவைட்டாக இருக்கணும் கொஞ்ச காலம். ராபாலா சந்தாரா ரீபானா. இந்த வருஷம் ஆரம்பத்தில் கடன்கள் முடிவுக்கு வரப்போகிறது சொல்லுங்க, கடன்கள் முடிவுக்கு வரப்போகிறது. ராபாலா சத்த வியாதிகள் முடிவுக்கு வரப்போகிறது. ராபாலா சந்தாரா பாரா பாவ வாழ்க்கைகள் முடிவுக்கு வரப்போகிறது. ராபாலா எல்லாரும் கொஞ்ச நேரம் என்னோட சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். ராபாலா சந்தாரா பாரா கத்தா ராபோலா ராபா. ஒரு ஆள் மேலே கூட நீ இடறக்கூடாது, ஒரு ஆள் மேலே கூட நீ இறடறக்கூடாது. அப்போ தான் நீ இந்த கேரக்டரை அட்டைன் பண்ணிட்டு அடைஞ்சிட்டேங்கிறதற்கான அடையாளம். 70% 60% சார்ந்த குணம் இல்லை, 100%. ஓ ராபாலா சொல்லுங்க, 100%, 100%. ராபாலா சந்தாரா பாராபோ ராக்கப்பா. என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என் கோபமான காரியங்களை மன்னிங்க. ஓ ராபாலாவ கடினமான வார்த்தைகளை மன்னிங்க. ராபாலா சந்தராபாராபோ. என் மனைவி சரியில்லைன்னு பேசி தூற்றி திரிந்த என் வார்த்தைகளை மன்னிங்க சொல்லுங்க, மன்னிங்க. நீ ஒன்றையுமே சுதந்திரிக்க போறதில்ல. என் கணவன் அப்படி இப்படின்னு ஊர்லலாம் போய் சொல்லி அவமானப்படுத்துகிறதுக்கா மன்னிப்பு கேளு ஆண்டவர்கிட்ட இந்த காலமை சொல்லு. குறை சொன்ன எல்லா ஆவியும் வெளியேறட்டும் இந்த காலையில. குறையின் ஆவி உன் பிள்ளைகளை தரக்குறைவாய் பேசுகிற கணவன்கிட்ட போய் பிள்ளைகள் குறை பேசுகிற சூழ்நிலைமைகளை சொல்லி மன்னிப்பு கேள். ராபாலா சந்தா ராபாலா ரீகா பானாமா ரீகா பானாமா ரீகா பானாமா ரீகா பானாமா ரீகா பலான் லேர்ன் டு ரெஸ்பெக்ட். மதிக்க படிப்போம், மதிக்க படிப்போம். ஓ ராபாலா காத்தா. இருதயம் கிளீன் ஆகட்டும், இருதயம் உள்ளம் கிளீன் ஆகட்டும். காயம், கோபம், கசப்பு, விரோதம், வைராக்கியம், ராபாலா இந்த வார்த்தை அந்த எந்த வார்த்தையும் இல்லை. ரக்கப்பானாமா ரிக்கப்பானாமா ரிக்கப்பானாமா. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆள் என்னை பொறுமையை சோதிக்கும் போது நான் குவைட்டாக இருந்தேன்னா ஆண்டவருடைய நன்மைகளை அப்படியே இறக்கி கொண்டு வரேன், இல்லைன்னா சாபத்தை கொண்டு வரேன். நீங்கள் இதை புரிஞ்சே ஆகும். உங்கள் லைஃப்பில் சாபத்தை நீங்களே கூட்டி கையில் வச்சுட்டே நடந்துட்டு இருக்கிறீங்க, அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. ராபாலாபா ராபாலாபோ ராகா ராபா ராகாபாலாபோ. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு லைஃப் லெசன் தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அது வாழ்க்கையினோட டெஸ்டினியே மாற்றிடும், வாழ்க்கையின் உயரத்தையே மாற்றிடும். அம்மா ஒரு நேரம் நல்லா இருக்க, அடுத்த நாள் எரிஞ்சு விழுறிய. ஏன் அம்மா மாற்று, உன் சுவாபத்தை மாற்று அம்மா, மாற்று. அப்பா உன் பிள்ளைக்கா நீயே நம்பல, நான் யார் நம்புவா? உன் பிள்ளை வாழ்க்கையில் பாவம் பெருகிக்கிட்டே போயிட்டு இருக்குது. காரணம் நீதான். ரீபானா, உன் பிள்ளை வாழ்க்கையில் பாவம் அதிகரிச்சுட்டே போகுது நாளுக்கு நாள். காரணம் உன்னோட அவேகமான சொற்கள், கடினமான வார்த்தை. ரிகப்பானாமா ரிகப்பானாமா. ஓ ஹெல்ப் அஸ் ஓ காட். எவ்வளவு கடினமான நபராயிருந்தாலும் பொறுத்திருக்க, நம்ப, அமைதலா பேச, ரெஸ்பெக்ட். அதுக்காக நிறைய பேர் நினச்சிக்கிறோம் நான் பேசுகிறதே இல்லை. ரெஸ்பெக்டாக பேச கற்றுக் கொடுங்கப்பா, ரெஸ்பெக்டாக பேச. சரிப்பா செய்கிறேன்ப்பா, இனிமேல் செய்கிறப்பா, நான் பார்த்துக்கிறப்பா, அப்படி மரியாதையாக பேச கற்றுக் கொடுங்கப்பா. சொல்லுங்கள், இது உங்கள் லைஃப்பை மாற்ற போகுது. உன் பிள்ளையோட இடரலை பார்த்து ஏன் இப்படி பண்ணுற, அப்படி பண்ணுற, ஏன் அதை செய்கிற, இதை செய்கிற, அப்படி பேசாமல் இருக்க பலனை கேளு. ஓ ராபாலா. ஆண்டவர் பேசட்டும், ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். ராபாலா சந்தாரா பாலாபோ ராகாப்பா ராபோலா பாராபோ ராபாலா பாராபா ராபாலா பாராபோ ராபா. மதிக்க ஒரு ஆளை ரெஸ்பெக்ட் பண்ண என்ன பண்ணுவீங்களோ அதை அத்தனையும் செய்யுங்க. ராபாலாப்பா. ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வந்தால் எப்படி கனம் பண்ணுறீங்களோ அப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை
உட்பட நடத்த பழகுங்க. உங்க கணவனை அப்படி போய் போட்டு சாப்பிடு, செஞ்சுதான் வைக்கிறேன், அப்படி பேச வேண்டாப்பா, அப்படி பேச வேண்டாப்பா. மரியாதையா மனைவி மாறே நீங்க செஞ்சு பாருங்க. கணவனை எல்லா கனத்தோட நடத்தி பாருங்க. பிள்ளைகளே உங்க பிள்ளைகளை அப்படி நடத்தி பாருங்க. கணவனே உன் மனைவி அப்படி அக்கறையோட மரியாதையோட நடத்தி பாருங்க. ஏன் இதை கூட செய்ய மாட்டியா, அதை கூட செய்ய மாட்டியா? எல்லா வாய்க்கு வாய் குறை பேசாம இருக்க பழகி பாரு. உன் குடும்பத்துக்குள்ள அப்படிப்பட்ட சுவாபத்தை வெளிப்படுத்தி பாரு. தேவன் எவ்வளவு பெரிய விடுதலையை வைத்திருக்கிறார் என்பது. ராபாலா ரிகாபா ரிபாலாபா, என்ன உடைக்கிற எனக்குள்ள அந்த சேஞ்ச் இந்த நாள் தொடங்கி. ராபா பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. என் அம்மாவை நான் ஒரு வார்த்தை, என் அப்பா ஒரு வார்த்தை நான் மரியாதை இல்லாம பேச மாட்டேன். எதிர்த்து வாக்குவாதத்தினால வாழ்க்கையின் சாபங்கள் தொடர் கதையா போயிடும். அது ஒன்றை மட்டும் அஃபெக்ட் பண்ணா பரவாயில்ல. உன் பிள்ளைங்க அழுறாங்க, சகோதரி மாறு. உன் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, மாறு சகோதரி, சகோதரா மாறு. இந்த ஒரு நேச்சர்னால உன் சந்ததிக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்குற மாறு. கனியற்றவர்களாய் உன்னை இருக்க ஒட்டாத கேரக்டர் சேஞ்ச்.